எப்படி இருக்குது சார் களம்? தஞ்சை, கரூர், மயிலாடுதுறை அண்டு திருச்சி எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 4 நாடாளுமன்றத்தை நம்ம பார்க்குறோம். நாங்கள் எல்லா தரப்பு மக்களையும் இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் திட்டங்கள் எந்த அளவுக்கு சென்றடைந்திருக்குதுன்னா, கொளுத்துற வெயிலில் கூட நின்று எங்களை வரவேற்று வெற்றி நமக்கு தான் தைரியமாக போங்க அப்படின்னு சொல்லுகின்ற அளவிற்கு அந்த திட்டங்கள் சேர்ந்தது எங்களால் பார்க்க முடிகின்றது. கண்டிப்பாக உறுதியாக 2019 ஒரு எதிர்க்கட்சியாக இருந்த பொழுதே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 39 இடத்துல 38 இடங்கள் நாங்கள் வெற்றி பெற்றோம். இந்த முறை ஏன்னா இந்த முறை எங்களுக்கு நட்சத்திரம் என்பது நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், கதாநாயகன் என்பது அவர் கொடுத்திருக்கின்ற தேர்தல் வாக்குறுதியும், அன்பு சகோதரர் ராகுல் காந்தி கொடுத்திருக்கின்ற வாக்குறுதியும் கதாநாயகனாக இருக்கின்றது. சொன்ன வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றிருக்கோம் என்கிற நம்பிக்கை, இப்போ நாங்கள் சொல்கின்ற வாக்குறுதியை எங்கள் மேல் ஒரு நம்பிக்கையை வைத்து மக்கள் மகிழ்ச்சியோடு எங்களை வரவேற்கிறதாக தான் நான் பார்க்கின்றேன். மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது? நீங்கள் எதை முன்வைத்து உங்கள் பிரச்சாரத்தை? இந்த தடவை பொறுத்த வரைக்கும் மக்களை வேதனைப்படுத்துகின்ற மன்னராட்சி தேவையா, இல்லை மக்களுக்கு சேவை செய்கின்ற மக்களாட்சி தேவையா? குறிப்பாக ஒரு மதவாதத்தை வைத்து இன்றைக்கி பாசிச பாரதிய ஜனதா கடந்த 10 ஆண்டுகளாக எப்படியெல்லாம் எல்லா விதத்திலையும், குறிப்பாக சொல்கிறது வடநாட்டில் இருக்கிறது போது பார்த்திங்கன்னா நம்முடைய இந்துக்களையும் இஸ்லாமிய சமுதாயத்தையும் பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி, குறிப்பாக மணிப்பூர் இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்களையும் இந்துக்களையும் பிரிச்சாளுகின்ற சூழ்ச்சி, இந்த மாதிரி மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் பிரிச்சாளுகின்ற சூழ்ச்சியில் தான் அவங்க முக்கிய கவனம் செலுத்துகிறாங்க தவிர டெவலப்மெண்ட் ஓரியன்டட். ஏன் குறிப்பாக நாங்கள் நீங்கள் பத்திரிகை நிருபர் உங்கள்கிட்டயே நான் கேட்குறேன், நான் தமிழ்நாட்டிற்கென்று இந்த பாசிச பாரதிய ஜனதா இந்த 10 ஆண்டுகளில் என்ன கொண்டு வந்தாங்க? ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள் உருப்படியாக. ஒன்று சொன்னாங்க எய்ம்ஸ் அப்படின்னு சொன்னாங்க, இன்னைய வரைக்கும் அந்த எய்ம்ஸ் என்ன கட்டாமல் இருக்கிறார்கள். ஸோ இதெல்லாம் தான் மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த கோபம் அவர்கள் மீது இன்னும் பாரதிய ஜனதா வந்து மக்களுடைய கோபம் அதிகப்படியான அந்த வெளிப்பாடை வந்து எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வரவேற்பின் மூலமாக எங்களுக்கு உணர முடிகின்றது. இப்போ தீப்பெட்டி சின்னத்தில் வந்து இங்கே திருச்சியில் வந்து போட்டிடுறாங்க, மக்கள்கிட்ட அந்த சின்னம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கா? எந்த ஒரு சின்னமாக இருந்தாலும் பெண்களை ரீச் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். ஏன்னா அவங்க தான் எங்களுக்கான ஒரு ப்ரொபகண்டா மீடியமாக இருப்பார்கள். வாக்குச்சாவடியில் பேசிக்கிட்டே போகும்போதும் சரி, அல்லது வீட்டில் உட்காந்து பேசும்போதும் சரி, ஒரு விளக்கை பற்ற வைக்கும் போதும் சரி, ஒரு சூடத்தை பற்ற வைக்கும் சரி, இதான்ப்பா துரை வைக்க நிற்கிறாள்ப்பா அந்த சின்னம்பான்னு சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி அது எல்லா வீட்லேயும் போய் சேர்ந்த சின்னமாகத்தான் பார்க்கணும். இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எளிதான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய சின்னமாகத்தான் இந்த சின்னத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இப்போ திமுக தேர்தல் அறிக்கை மேலே மக்கள் நம்பிக்கை வச்சுருக்காங்களா? எந்தளவு வந்து அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க? குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கலைஞர் உரிமை திட்டத்தை பற்றி சொன்னாங்க. 1,60,00,000 பேர் அப்ளை பண்ணாங்க. அதில் 1,16,16,000 பேர் குடும்பத்துக்கு நம்ம கொடுத்துட்டோம். அதில் யாரெல்லாம் விண்ணப்பித்து இன்னும் தகுதி வாய்ந்தவர்கள் கிடைக்காமல் இருக்கின்றது, தேர்தல் முடிந்ததோடு அதுவும் சரி பார்க்கப்பட்டு தகுதி வாய்ந்தவர்களுக்கு வழங்கப்படும் என்கிற திட்டமாக இருந்தாலும் சரி. ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு முதல்ல நம்ம ஓட்டு போட்ட மக்களை உயிரை காப்பாற்றணும்னு நினச்சார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அதனால தான் கொரோனா காலத்தில் நம்ம ஒரு ஆட்சிக்கு வந்தோம். நம்ம வந்தபொழுது கூட இந்தியாவிலே 2வது இடமாக தமிழ்நாடு தான் அதிகப்படியாக கொரோனாக்காக ஊசி போட்ட மாநிலங்கிற பேரை நம்ம பெற்றிருக்கோம். நம்ம அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டக்கூடாது என்பதற்காக 13 வகையான மளிகை ஜாமானை வந்து நம்ம வந்து ரேஷன் கடையில் போனோம். அதெல்லாம் நம்ம எதுவுமே நாங்கள் சொல்லாத திட்டங்கள் இதெல்லாமே. அதே மாதிரி அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்தபோது 5,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று சொன்னோம். அப்போ வந்து எடப்பாடியார் சொன்னார், 5,000லாம் வழங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இங்கே கஜானாவே காலியாக இருக்குது, 1,000 ரூபா தான் கொடுப்போம்னாங்க. அப்போ முதலமைச்சர் சொன்னால் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மீதம் இருக்க 4,000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னால் அந்த 4,000 கொடுத்தோம். இதெல்லாம் சொல்லி வாக்குறுதி சொல்லி வந்த திட்டங்கள் தான், சொல்லாமல் செய்த திட்டங்களாக இன்றைக்கி அந்த புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது தமிழ் புதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி, காலை உணவுங்கிற வகையில் ஒட்டுமொத்தமாக உலகத்திற்கே இன்றைக்கி ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய திட்டமாக 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு நாளைக்கு 17 லட்சம் பிள்ளைங்க இன்றைக்கி வந்து காலை உணவு திட்டத்தை இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வாக்குறுதியை சொல்லாது இதெல்லாம். ஸோ அன்னன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதற்கு தகுந்த புதிதான திட்டத்தை உருவாக்கி கொண்டு போகிற அளவுக்கு சொல்லும் பொழுது மக்களுக்கு இன்னும் அதிகப்படியான நம்பிக்கை எங்கள் மேல் இருக்கின்றது. அதெல்லாம் நாங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றுவோம் என்கிற ஒரு நம்பிக்கை மக்களிடம் இருக்கிறதாக பார்க்கிறேன். நான் மதிமுக வேட்பாளருக்கும் அதிமுக வேட்பாளருக்கும் ஒரு கடும் போட்டி நிலவரதாக வந்து சொல்லப்படுது, அது வந்து உண்மையா? எப்படி இருக்குது? எங்களை பொறுத்தவரைக்கும் இது மதிமுக வேட்பாளர் நாங்கள் பார்க்கல. தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன மாதிரி 40 தொகுதி பாண்டிச்சேரி சேர்த்து 40 தொகுதியிலையும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் வேட்பாளர் என்கிற வகையிலே தான் இன்றைக்கி நாங்கள் வந்து ஓட்டு கேட்டுட்ருக்கோம். அதனால் எங்களுக்கு எதிரியே கிடையாது, எதிரி வந்து பலமே வாய்ந்தவில்லைன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். இது ஜனநாயக நாடு, யார் வேணால் கட்சி எலெக்ஷனில் நிற்கலாம், யார் வேணால் ஓட்டு கேட்கலாம். ஆனால் மக்களுடைய அன்பையும் மக்களுடைய முழு ஆதரவையும் பெறுறது யாரோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். அப்படிப்பட்ட முழு ஆதரவையும் பெறக்கூடிய வேட்பாளராக எங்களுடைய வெற்றி வேட்பாளர் துரை வைகோ தொடர்ச்சியாக முதல் நாளிலிருந்து இப்போ வரைக்கும் அவர் தான் முந்திக் கொண்டு இருக்கின்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.